Chairman Vijay Vidyalaya Institution. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்ப முக்கியமான காரணம் கல்வியில மட்டும் வந்ததுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள காலகட்டத்தில் அதை வழிகாட்டி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வழிகாட்டின கவர்மெண்ட் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போலாம் நல்லாவே இல்லைங்களா? எங்களை பாருங்க, என்ன மாதிரி மக்களை பாருங்க, தெரியாதா? சினிமாவோட கதாநாயகர் இங்கிலீஷ் நடிக்கிறார் பார்த்தியா? ஐபிஎஸ் அவங்க மிஸ்டர் சுதாகர் ஐபிஎஸ் ஊருக்கு வந்திருக்காரு. அவ்வளோ பார்த்தா ஐபிஎஸ் அவங்க இருக்கிறாங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நம்ம டாக்டர் ராமசாமி சொல்கிற ஜெயம் காலேஜில் வந்தோம், அதிகமாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தோம், அவையார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தோம், லக்கியப்பட்ட ஹையர் செகண்டரி ஸ்கூல் படித்தோம், இப்படிலாம் படித்தோம். எங்கள் காட்டுங்க மெஜாரிட்டி இல்லை. சரி, இது வந்து நமக்கு முதல் முயற்சி. சிறப்பான சிரிக்க சிரிக்க வைத்த அந்த பேச்சு மிக நன்றாக இருந்திருக்கும் என்று கருதுகிறோம். அவருக்கு எங்களுடைய ரோட்டரி சங்கத்தை இப்பொழுது வழங்குகின்றார்கள். இன்றைய தமிழ் பத்திரிகை ஆசிரியர் திருவாளர் முத்துசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறார்கள். ஒரு சின்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அந்த பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணணும். ஸோ ஷார்ப் பண்ணும்போது அந்த பென்சிலை கத்தியில் வெட்டுறோம். ஸோ நிறைய வெட்டு எல்லாம் பண்ணணும். அந்த வெட்டு பண்ணுறதுக்கு கவலைப்படாமல் ஏறிடணும். கடைசி நீ என்னதான் பண்ணாமலே சில டைம் நீ கவர் பண்ணிடு அப்படின்னா அதை திருத்திக்கணும். அருண் கிருஷ்ணகிரி நட்பு வந்து எப்படி பார்த்தா ஒரு விஷயத்தை விரைவாக பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் அப்போ பசங்க வந்து நார்மலாக கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். இன்னைக்கு வந்து ஜென்ரலாக குழந்தைங்களோட இன்டென்ஷனே அப்படி இருக்கு. தே டோன்ட் சே அஸ் இன்ஜினியர் ஆர் டாக்டர்ஸ், பட் நார்மலாக அவங்க சொல்கிறப்போ அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்கூலில் சார் சரி எம்எட் படிக்கிறேன் சார். எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஓகே ஓகே சார். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சார். இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த விழாவுக்கு உண்மையில நான் சொல்றேன் அப்படியே கண்டினியூ ஆகல. இப்போ நீங்க பேசுறது கேட்டு எனக்கு ஒரு வெறி இருக்கு, ஐஏஎஸ் ஆகிடும் சார் சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா இந்த பிள்ளைங்க தாண்டின பின்னாடி அந்த ஆர்வம் 10 மணிக்கு தான் ஆகிறாங்க. அந்த பிரச்சனை என்ன 2008 வந்து மெயின்ஸ் சிலபஸை மாடிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011 பிரிலிம்ஸ் எக்ஸாம் பேப்பர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான எந்த ஸ்டேட்டும் ஒரு சிறப்பாக பண்ணாங்க. நான் தான் சீக்கிரம் சொல்லுவேன். இங்கே உள்ள பேசும்போது 100 பேருக்கு 50 பேருக்கு 60 பேருக்கு ஆவாங்க. இப்படிதான் முதல் முறை இந்த அளவுக்கு அவருடைய எஃபோர்ட் மூலமாகவும் உங்களுடைய ஆர்வம் மூலமாகவும் இதை வந்திருக்கீங்க. இந்த வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி ஒரு போடுறதுலேருந்து லாஸ்ட் டிகிரி போகிற வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீச்சர்ஸ் தயவுசெய்து ஒரு அதிகமாக கவனமாக இல்லை. காரணம் நீங்கள் சில விஷயத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல ஸ்கூலுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் இங்கே பாயிண்ட்ஸ் சொல்லுறேன். அந்த ஒரு பாயிண்ட்ஸ் தெளிவாக சேர்த்து நான் முடிச்சுட்டேன். பிஃபோர் ஐ பிகின் மை லெக்சர் ஒரு சில விஷயத்தை இங்கிலீஷில் பேசுகிறேன். அந்த 7-8 பாயிண்ட்ஸ் சொல்றது முன்னாடி திரும்ப சொல்லுறே சாதாரணமாக நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நான் வரமாட்டேன். சாதாரணமாக ஒரு யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் and teachers. Education is extremely important tool for our life. Education is the most important medium of our life. I was having 32 doctorate degree.
just a degree holder and diploma holder. Today is having 32 doctorate degrees. Imagine the power of education. The exam is just a degree. I don't care. Sorry, I don't care. Believe me, it's a fact. I'm teaching more than 2,080 students per year. I produce more than 800 civil servants in India. With this experience, it will inform you. Extraordinary students never becomes IAS. Extraordinary students never becomes IPS. Extraordinary students are the temple. Principles, fundamental principles, you can definitely become. Newspaper must book for every student who aspires to become civil servant or IAS, IPS is the newspaper, particularly the national newspaper. Very particularly the two papers. I request all of you to read the Hindu newspaper and Indian Express newspaper. Newspaper is the backbone, news, economic news, and so on. So please read newspaper. Newspaper, make the national magazine, a league magazine. என்ன அக்ரிமெண்ட் பண்றாங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது என்ன இஸ் மிஸ்டர் நம்ம நாட்டை விட்டு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இந்த கான்ஃபரன்ஸ் வரும். இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. கேட்ட ஒரு அருமையான கருத்து இருக்கு. அப்போ யூபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் ஃபார்ம் வெளிவரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த டைம்ல உங்க எம்பியில முகாம் வச்சுருக்காரு. இது பெரிய அவேர்னஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல இந்த ஃபார்ம் வெளியே வர போகுது. என்கரேஜ் பீப்புள் the next time for reading newspapers and what areas should I focus? நான் என்னோட பேர் கே மைவிலி பிரியா. நான் விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஐஏஎஸ் எப்படி ஐஏஎஸ் ஆகணுன்ற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வரைக்கும் அதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லாமல் இருந்தோம். பட் இப்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல இன்டென்ஷன் கிடச்சிருக்கு. இதை நாங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகுவோம். தேங்க்ஸ் டு தாமரை செல்வன் சார் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து ஏற்பாடு செஞ்ச தர்மபுரி எம்பி தாமரை செல்வன் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய நேம் வந்து குமார். நாங்கள் தருமபுரி ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறோம். என்னோடய நேம் வந்து கே குமார். தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் இந்த கோச்சிங் வந்து எனக்கு பல வருஷமாக நடக்காமல் இருந்தது எங்கள் டிஸ்ட்ரிக்டில். எங்கள் மாவட்டம் வந்து பின்தங்கிய மாவட்டம். ஆனால் வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து நிறைய திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நிறைய திறமை இருந்தோ அது நிரூபிக்கிறதுக்கான சரியான வாய்ப்புகள் வசதிகளும் தரலை. ஆனால் இப்போது வந்து எங்களுக்கு இந்த ஐஏஎஸ் ட்ரைனிங் கோச்சிங் இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ணது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர் வந்து புதுசாக ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் ஐஏஎஸ் இது மாதிரி டிஎன்பிசி நிறைய எக்ஸாமில் வந்து திறமையாக பாஸ் பண்ணக்கூடிய திறமையாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நிறைய இது மாதிரியான ட்ரைனிங்ஸ் வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிறதுனால நாங்கள் வந்து முன்னுக்கு வர முடியல. இது மாதிரி வந்து பல கோச்சிங்கு இம்ப்ரெஷன் எங்களை வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணால் நாங்களும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் போலவும் அதை கூட மேலும் அதை கூட அதிகமாக நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை நிரூபித்து நாங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போவோம். இந்தியாவை வந்து முன்னேறதுக்கு நல்லா பாடுபடுவோம். ட்ரைனிங் நடத்தினா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லையும் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் திறமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பை அளித்த தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் திரு தாமரை செல்வன். இந்த வாய்ப்பை அளித்த தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தாமரை செல்வன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மேலும் அந்த உற்சாகத்தையும் ஓகே, என்ன கேள்வி? இந்த தருமபுரிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது வந்து இந்த தருமபுரி கான்ஸ்டியூன்சி எம்பி ஹானரபிள் தாமரை செல்வன் எம்பி. நான் பல ஸ்டேட்டில் வந்து பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் போய் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்டதும் இல்லை. இது முதலாக நம்ம வந்து தாமரை செல்வன் எம்பி அவர்கள் என்னை வந்து கூப்பிட்டு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவேர்னஸ் கொடுத்துன்னு சொல்லி நான் நினச்ச ஒரு 100 பேர் தான் 200 பேர் தான் வந்து உட்காந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்கள் உள்ள ஒரு பேரண்ட்ஸு அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து
பயங்கரமான ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் பர்பஸ் 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு மாணவர்களும் ஏழை ஜாதி மதம் அடிப்படை இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்கிறத இது வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இது முதல் பிகினிங். இந்த பிகினிங்கே பண்ணாமல் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எவ்வளோ நாடு இருக்குது, எவ்வளோ மாநிலம் இருக்குது. இது முதல் பிகினிங். இந்த பிகினிங் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து தாமரை சார் திரும்ப அவனை கூப்பிட்டு பண்ணுற சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 வந்து ரொம்ப பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது வந்து பணம் இருந்தால் தான் படிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையிலே இல்லை. உண்மையான கைடன்ஸு இப்போ ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணலாம். ஒரு அரசியல்வாதிகள் வந்து இதை எடுத்து இதை பண்ணும்பொழுது பெருமையாக இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து அவங்க டெவலப்மெண்ட்டோடு விட்டு போயிடறாங்க, ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதில்ல. இது முதல் விக்ட்ரி நம்ம நாட்டுக்கு அரசியல் இடமையில். நான் வந்து பல இந்தியாவில் உள்ள ஒரு 17 ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் வந்து அதிகம். இந்த 5000 பேர் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய விக்ட்ரி. சென்டர் வந்து யாருமே எல்லாருமே இந்த கொஸ்டின் பார்ட்டிசிபேஷன் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, 2-3 கேள்வி கேட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்திரிச்சு அதில் காம்படிஷன் வேறு. அது வந்து ஒரு பிரமிக்க வைக்க வேண்டியது. தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலேஜில் மட்டும் வரல, இது பல காலேஜில் வந்திருக்காங்க. ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் கேட்டால் ஸ்கூல் சில்ட்ரன் வந்தாங்க. இது பிரமிக்க வைக்க முடியாது. இது வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருடைய கோலை நேரடியாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு என்னை பொறுத்தவரை. டாக்டர் கலாமினுடைய புறா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் மினிஸ்டர் ரூரல் ஏரியாஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப பேருக்கு அது வந்து தெரியாமல் இருக்காங்க. ரிசர்வேஷனுங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் டூல். இதுக்கு தேங்க்ஸ் டு பெரியார், தேங்க்ஸ் டு கலைஞர், இவங்க 2 பேருடைய எஃபர்ட்டில் நடந்தது இந்த ரிசர்வேஷன் கோட்டா. இந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து என்னன்னு கேட்டால் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு ஐஏஎஸ் வந்து ஒரு 8ஆம் கணியாக இருந்து இப்போ 8ஆம் கணி ஆயிடுச்சு. இப்போ காரணம் ஒரு முதல் அட்டம்ப்ட்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அடுத்த அட்டம்ப்ட் போய் பாஸ் பண்ண முடியாது, அட்டம்ப்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா. ஏன்னா வர்ற பேக்வேர்டு எஜுகேஷன் வேறு, பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் வேறு. இதே மீறி இவன் அட்டம்ப்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் ட்ரை பண்ணி சக்சீட் ஆக முடியும். அந்த சக்ஸஸ்க்கு ரிசர்வேஷன் கோட்டா ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. தேங்க்ஸ் டு பெரியார், தேங்க்ஸ் டு கலைஞர் ஃபார் திஸ். சரிங்களா?